Hi, hello, welcome to Kirthi's TeacherScript. இந்த வீடியோவில் நம்ம B.Ed ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எஜுகேஷனல் சைக்காலஜி பேப்பர் யூனிட் 2ல இருந்து லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன் பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம வந்து கெஸ்டால்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், அதை நம்ம கெஸ்டால்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பெர்செப்ஷன்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். பெர்செப்ஷன் அப்படின்னா உணர்தல் அப்படின்னு பொருள். அதாவது நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மீனிங்ஃபுல் விஷயமா, இன்ஃபர்மேஷனாக ஒரு மீனிங்ஃபுல் திங்காக மாற்றும். அதை தான் வந்து நம்ம பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் மீனிங் டு இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் அபவுட் த என்வரான்மெண்ட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, ரெட் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து அதை ஒரு சர்க்கிள் அப்படின்னு ஷேப்பாகவோ இல்லை ரெட் கலர் அப்படின்னு ஒரு கலராகவோ ப்ராசஸ் பண்ணாமல் தட் இஸ் அ சிக்னல் வி ஹாவ் டு ஸ்டாப் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுது இல்லையா, அதை தான் வந்து பெர்செப்ஷன் சொல்கிறோம். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அதை வந்து அது ஒரு மீனிங், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, சர்க்கிள்னு ஒரு ஷேப் கிடைக்குது, கலர் ரெட்டுன்னு கிடைக்குது, அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ஹோல் திங்காக மாற்றி சிக்னல் விழுந்திருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதை தான் வந்து இங்கே பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வந்துட்டு நம்ம கெஸ்டால்ட் சைக்காலஜின்னு சொல்கிறோம். கெஸ்டால்ட் சைக்காலஜின்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கெஸ்டால்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. அந்த ஜெர்மனியில் அந்த கெஸ்டால்ட்டுங்கிற வேர்டுக்கு வந்து ஹோல் அப்படின்னு பொருள், முழுவதுமாக அப்படின்னு பொருள். இதை வந்து டெவலப் பண்ணவங்க ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வெர்த்ஹைமர், கோஹ்லர் அண்ட் காஃப்கா அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து தான் இந்த லா ஆஃப் பெர்செப்ஷனை வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, இல்லை வேறு ஏதாவது 1 மார்க்கில் கேட்கணுன்னாலும் கேட்பாங்க. கெஸ்டால்ட் பிரின்சிபல் எதை சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். இல்லை த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படிங்கிறது யாருடைய பிரின்சிபல், இதோட தியரி அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த சிக்னல் எக்ஸாம்பிள் தான், நமக்கு கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்துட்டு சம் ஆஃப் இட் பார்ட்ஸ். தனித்தனியாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் விட அது ஹோலாக நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு ஒரு கிரேட்டர் அப்படின்னு சொல்லுது. த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். அதாவது மைண்ட் ஆர்கனைசஸ் விஷுவல் டேட்டாஸ் இன்டு மீனிங்ஃபுல் ஹோல் திங். அதுதான் வந்துட்டு இவங்க கெஸ்டால்ட் வந்து பிரின்சிபலாக சொல்கிறாங்க. மோஷன் பிக்சர்ஸ், அதாவது ஸ்டில் இமேஜஸ் வந்து நமக்கு ரேப்பிடாக காட்டும்போது அது மோஷன் பிக்சராக மாறுது. நம்ம மைண்ட் வந்து அது ஒரு வீடியோவாக பார்க்குது, பட் அது வந்து ஒரு ஸ்டில் இமேஜஸ் தான் மோஷன் பிக்சரில் நமக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன், இந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவர் சென்சஸ் ரிசீவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். இது எல்லாத்தையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரெயின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த இன்புட்டை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் ஆப்ஜெக்டாக மாற்றுறது தான் வந்துட்டு இந்த பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெயினாக 2 பாயிண்ட் இருக்குது. தட் இஸ் பெர்செப்சுவல் செலக்டிவிட்டி அண்ட் பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன். எந்த விஷயத்தை நம்ம அட்டென்ஷன், எதுக்கு வந்து நம்ம கவனத்தை கொடுக்குறோம், எதை வந்து கவனம் கொடுத்து சூஸ் பண்ணுறோம், எதை வந்து இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம அட்டென்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பெர்செப்சுவல் செலக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹோல் இன்ஃபர்மேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ இத்தனை டிராஃபிக் நாய்ஸு, பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸு, மற்ற எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரெண்டோட வாய்ஸை நம்ம அட்டென்ஷன் கொடுத்து கேட்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே செலக்டிவிட்டி. எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டோட ஃபேஸ் கிளியராக அந்த க்ரௌடில் நம்ம பிரெயின் வந்து ரெகக்னைஸ் பண்ணி பார்க்குது. அவருடைய தனியாக கண், காது, மூக்குன்னு தனித்தனியாக ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஆஸ் அ ஹோலாக ஒரு பர்சனாக பார்த்து அது ஃப்ரெண்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணி அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இல்லையா, த ஃப்ரெண்ட் இஸ் காலிங் யூ அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்துட்டு இங்கே பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன். 2 விஷயங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபிகர் கிரவுண்ட் அண்ட் பெர்செப்சுவல் குரூப்பிங். ஃபிகர் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கிற ஸ்லைட்லேயே பின்னாடி இருக்கிறது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட், கரெக்டுங்களா? அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் பேஜ்லேருந்து இந்த பிளாக் டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக உங்களால் பார்க்க முடியுது இல்லையா, விஷுவல் பண்ண முடியுது. அதுதான் வந்துட்டு ஃபிகர் கிரவுண்ட். இதே மாதிரி இங்கே வந்து நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கீழே பைன் ட்ரீஸ் இருக்குது, மேலே ஒரு சன் இருக்குது, ஒரு ஸ்டார் மாதிரி மூன் இருக்குது, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, ஒரு நைட் வியூ தான் இங்கே ஆக்சுவலாக காட்டுறாங்க. பட் நமக்கு இது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு எலிஃபெண்ட் மாதிரியும் இருக்குது. ஸோ ஒரு நைட் வியூவும் தெரியுது, ஒரு எலிஃபெண்ட்டும் தெரியுது. இங்கே வந்து 2 ஃபேஸஸ் தெரியுது, ஒரு ஃப்ளவர் வேஸ் தெரியுது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா, இதுதான் வந்துட்டு ஃபிகர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பெர்செப்சுவல் குரூப்பிங். பெர்செப்சுவல் குரூப்பிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற ஸ்டிமுலஸ் எல்லாத்தையும் வந்து
குரூப் பண்ணி ஒரு ரெகக்னைசபிள் பேட்டர்னாக மாற்றுறது வந்துட்டு பெர்செப்ஷுவல் குரூப்பிங். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய லாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன லாஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெர்செப்ஷுவல் ஆர்கனைசேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்டர்னல் ஃபேக்டர் பேஸ் பண்ணி நமக்கு அரௌண்ட் ஒரு 7 லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, கண்டினியூட்டி, க்ளோஷர், கான்ட்ராஸ்ட், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட். இது இந்த 7மே தான் வந்துட்டு லா ஆஃப் பெர்செப்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு லாவும் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஜெக்ட்ஸை பக்கத்தில் அடுக்கி வைக்கும்போது அது தனித்தனி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக பார்க்காம ஒரு ஹோல் குரூப்பாக தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய டாட்ஸ் இருக்குது. தனித்தனியாக அது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு 16 டாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்காம அது வந்து ஒரு காலம் ஆஃப் டாட்ஸ் அதை தான் பார்க்குறோம். அது வந்து ஒரு காலம் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு 4 வரி இருக்குங்க அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். ஒரு காலமாக தான் பார்க்குறோம். இண்டிவிஜுவலாக 16 டாட்ஸாக நம்ம பார்க்க மாட்டோம். அதுதான் வந்து இங்கே ப்ராக்சிமிட்டி. இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த யூனிலீவர் லோகோ வந்து நம்ம எத்தனை இடங்களில் பார்த்துருப்போம். பட் அந்த லோகோக்குள்ளே எத்தனை தனித்தனி இண்டிவிஜுவல் சிம்பிள்ஸ் ஆர் பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பட் நம்ம ஆஸ் சச் அது வந்து ஒரு யூனிலீவர் அந்த யூவாக தான் நம்ம இத்தனை நாளும் பார்க்குறோம். பட் அது உள்ள எவ்வளோ வந்து குட்டி குட்டி திங்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. வென் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர் வி see them as a group. அதுதான் வந்து இங்கே லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படிங்கும்போது சிமிலர் எலிமெண்ட்ஸ், ஒரே மாதிரி கலரோ ஷேப்போ சைஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் அடிக்கும்போது குரூப் பண்ணி வைக்கும்போது இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஆர் ரோ வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கலர் பேஸ்டாக பிங்க் கலர் பேஸ் பண்ணி டாட்ஸ் அடிக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேப் பேஸ் பண்ணி அடிக்கிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுது, அந்த ஸ்கொயர் தனியாக தெரியுது. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஷேப், சைஸ், கலர்ஸ் இப்படி வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த சிஎன்பிசி லோகோவாக இருக்கட்டும், இல்லை கீழே இருக்கக்கூடிய வேறு லோகோஸாக இருக்கட்டும், திஸ் இஸ் எஸ் மாதிரி இருக்கிறது வந்து சன் மைக்ரோசாஃப்ட் சம்திங் அதோட லோகோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் தான். தனித்தனியாக பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஷேப்பு. அந்த ஷேப்பை வந்து பக்கத்தில் குரூப் பண்ணும்போது தே ஃபார்ம் அ பேட்டர்ன். இந்த சிஎன்பிசி வந்து ஒரு பீகாக் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது, SUN சன் எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனி ஷேப்பு வென் குரூப் டுகெதர் தே ஃபார்ம் அ பேட்டர்ன் ஆர் ரோ, ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்துட்டு லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி. லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு லைன்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா அந்த லைனை வந்து ஒரு கண்டினியூஸ் லைனாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க அந்த கர்வ் லைன் நம்ம எப்படி நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னா 2 கர்வ் லைன், ப்ளூ கலரில் 2 கர்வ் லைன் கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. தட் இஸ் ஒரு ப்ளூ லைன் ஒரு க்ரீன் லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது 2 லைன் கிராஸ் ஆகி போகுது. நம்ம வந்து இந்த வி ஷேப்லையா பார்ப்போம், மேலே ஒரு ப்ளூ வி கீழே ஒரு க்ரீன் கலர் வி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நான் பார்ப்போம் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே ஒரு கண்டினியூஸாக கர்வ் லைன்ஸாக இருந்தாலும் அது ஃப்ளோயிங் லைன்ஸாக கண்டினியூஸ் லைனாக தான் நம்ம பார்ப்போம். டிஸ்ஜாயிண்ட் பார்ட்ஸாக வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கண்டினியூட்டி. அதே மாதிரி இந்த எக்ஸிட் கொடுத்து ஒரு ஏரோ கொடுக்கும்போது வி நோ இந்த ஏரோ வரைக்கும் தான் இங்கே இந்த ஃபிகரில் இருக்குது. பட் ஏரோ பியாண்டாக என்ன இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. அதுதான் அவர் மைண்ட் ப்ரிஃபர்ஸ் டு ஃபாலோ த கண்டினியூஸ் பாத் ரேதர் தேன் ஸ்டாப் டு சி broken பீசஸ். ஒரு broken பீசஸாக இல்லாமல் இப்போ நடுவில் வந்து போட்டிருப்பாங்க லைனு, ரோடுக்கு நடுவில் டிவைடர் லைன் மாதிரி டாட்டட் லைன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அது பியாண்டும் நம்மளால் திஸ் லைன் இஸ் மூவிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த லைன் வந்து போயிட்டுருக்கு, ரோடு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு. பியாண்ட் தட் வில் பி திங்கிங் த ஆரோ ஹியர் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ டைரக்ஷன். your eyes naturally follow the path beyond the logo. ஸோ இதுதான் எக்ஸிட் அப்படிங்கும்போது அந்த ஏரோவை ஃபாலோ பண்ணி நம்ம நம்ம திங்கிங் போகுது இல்லையா. இதுதான் வந்துட்டு லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்கனாக இல்லாமல் கண்டினியூஸாக பார்க்குறது. நெக்ஸ்ட் லா ஆஃப் க்ளோஷர். சரி, ஒரு இன்கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட், ஒரு இன்கம்ப்ளீட் ஷேப், ஒரு இன்கம்ப்ளீட் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து கம்ப்ளீட்டடாக வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்துட்டு எங்கள் லா ஆஃப் க்ளோஷர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு broken சர்க்கிள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து ஒரு ஷேப்பாக பார்க்கும்போது ஒரு சர்க்கிளாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த பாண்டா பிக்சர் வந்து இட்ஸ் அ broken இமேஜ் தான், எங்கேயுமே கம்ப்ளீட் ஆகலை. பட் அந்த இமேஜ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிக்சரை காட்டுது இல்லையா, நம்ம மைண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு லா ஆஃப் க்ளோஷர். இன்கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கம்ப்ளீட்டாக பர்சீவ் பண்ணிக்குவோம், நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு லா ஆஃப் க்ளோஷர். நெக்ஸ்ட் லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஜட்ஜ் இன் ரிலேஷன் டு அதர்ஸ். தனியாக ஒரு ஆப்ஜெக்டை மாத்திரம் நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இன்னொன்னோட கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு கான்ட்ராஸ்ட். ரெண்டுத்துக்குமான கான்ட்ராஸ்ட்டை பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ளூ கலர் டாட் வந்து ஆஃப் சேம் சைஸ், சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ டாட் வந்து ஒரே சைஸ் டாட் தான்.
பட் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பார்க்கும்போது அந்த ப்ளூ டாட் வந்து நமக்கு பெரிய டாட் ஆகவும், செகண்டில் பார்க்கும்போது ப்ளூ டாட் வந்து ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. தட் இஸ் பிகாஸ் கூட இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸ் வந்து இங்கே சின்ன சைஸில் இருக்கிறனால கான்ட்ராஸ்டாக இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு பெரிய ஒரு சர்க்கிளாக தெரியுது. அதே செகண்ட் ஃபிகரில் அந்த பக்கத்து சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ் வந்து பெரிய சர்க்கிள்ஸாக தெரியறனால கம்பேரிட்டிவ்லி ப்ளூ சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு சின்னதாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்னொன்னோட கம்பேர் பண்ணி அது கூட ஜட்ஜ் பண்ணி ரிலேஷன்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை ஜட்ஜ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் லா ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 5th வரைக்கும் பார்த்தது இட்ஸ் அபவுட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் இது எல்லாமே வந்துட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி வருது. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் துண்டு துண்டாக பார்த்துருப்போம் அங்கங்கே. அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே விஷயமா பார்க்கக்கூடியது தான் வந்துட்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் பெர்செப்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஃபெமிலியாரிட்டி. ஒரு ஃபெமிலியாரிட்டி பேஸ் பண்ணி பெர்செப்ஷன் கிடைக்குது. இந்த ஒரு பிக்சரை வந்து நம்ம ஹவுஸாக தான் பார்ப்போமே தவிர ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் அப்படி தனித்தனியாக ஷேப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஹவுஸ், இந்த பிக்சர் வந்து ஹவுஸோட ரிலேட்டடாக இருக்குது. அப்போ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு வீட்டோட பிக்சர் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம வந்து இதை தனி ஷேப்ஸாக வந்து நம்ம பிரெயின் வந்து ரெகக்னைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியர், அந்த ஃபெமிலியாரிட்டை பேஸ் பண்ணி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு லா ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் செட். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து சில விஷயங்கள் பர்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பர்செப்ஷன். நம்மளுடைய பர்செப்ஷனை உணர்தலை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ, ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சைட் கிராஸ் பண்ணி போகிற டீச்சர் கையில் எந்த பேப்பர் இருந்தாலும் அது வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட் தான், நம்மளோட பேப்பர் தான் அப்படின்னு அவங்க மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ். அவர் ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு ஆன்சர் ஷீட்டாக தெரியுது. அவர் கூட அவங்க மேம் வந்து அவருக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணில் படுற ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸு, சில்ட்ரனு, குழந்தைங்களுக்கான விஷயம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தெரியும். அதெல்லாமே வந்து அவங்க மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஹர் டிசையர் அண்ட் மைண்ட் செட் ஃபில்டர் ஹர் பர்செப்ஷன். நாமளே சொல்லுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம யோசிக்கிறோம், அதை பற்றின ஒரு திங்கிங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே அந்த விஷயமாவே தெரியும். இத்தனை நாள் அதே வழியாக போயிருப்போம், பட் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். பட் வென் வி ஆர் திங்கிங் அபவுட் இட், வென் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட், நம்ம கண்ணில் அது படுற மாதிரி இருக்கும். நான் இத்தனை நாள் இந்த வழியாக தானேப்பா போனேன், இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ ஒரு இது வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன் பாரு அப்படின்னு. பிகாஸ் நம்ம மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஆட்டிடியூட் ஆர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தீஸ் 7 laws இதெல்லாமே தான் வந்துட்டு கெஸ்டால்ட் சைக்காலஜி லா ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கெஸ்டால்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஹோல், அதை பேஸ் பண்ணி இருக்கிறது, பார்ட்ஸாக நம்ம மைண்ட் ரெகக்னைஸ் பண்ணாமல் ஹோலாக நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. இதோட மெயின் லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, கண்டினியூட்டி, க்ளோஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இந்த 5 laws வந்து மெயின் லாஸ். இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் நமக்குள்ளேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு லா ஆஃப் பர்செப்ஷன் based on Gestalt psychology. Stay tuned for more videos.